இப்போ மிக முக்கியமாக வந்து இந்த ஆம்புலன்ஸினுடைய அந்த அளப்பறைக்கு வந்துடும். ஆம்புலன்ஸினுடைய அளப்பறையை எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம்னா அது வந்து அஃபிஷியலாகவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று போடுறாங்க. எவனா ஒரு ஒரு கல் ஐடியிலையோ இல்லை ஏதாவது வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு முட்டு கொடுக்கக்கூடிய அந்த வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு பொழுதோட தட்டிக்கிட்டு கிடப்பான். அவனுங்க ஏதாவது போட்டிருந்தா கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதை சேர்ந்து கடந்து போயிருப்போம். இவனுங்க திருந்த மாட்டானுங்க இவனுங்க, ஏன்னா வந்து அவனுக்கு மட்டும்தான் வந்து தலைவனம் இருக்குங்கிறத வந்து பறைசாற்றி கொண்டு இருக்கக்கூடியவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிருப்போம். அஃபீஷியலாகவே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு அறிவிப்பு வந்து போட்டுட்டாங்க. என்ன அறிவிப்புன்னு சொல்லிட்டோம்னா ஆச்சரியப்பட வைத்த ஆம்புலன்ஸ் அணிவகுப்பான். சரிங்களா, ஆச்சரியப்பட வைத்த ஆம்புலன்ஸினுடைய அணிவகுப்பு அப்படின்னு போட்டுட்டு கிட்டத்தட்ட 1,25,92,050 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க, பில்டப் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஒரு சகோதரர் கூட வந்து ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணாருன்னா அந்த 50 பைசா விட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணியிருந்தாரு, கிண்டல் பண்ணியிருந்தாரு. அது அப்படிதான் இருந்துச்சு உண்மையில. இவனுக்கு வந்து ஆம்புலன்ஸ்னாலே என்னன்னு தெரியல. இந்த இதுக்காக வந்து ஒரு வெப்சைட் ஒன்று வேற போட்டிருக்கிறாங்க, அது பின்னாடி பார்ப்போம். வந்து ஆம்புலன்ஸ் சொல்லி சொன்னால் அதில் வந்து ஒரு 3 வெரைட்டியாக 3 கேட்டகரியாக இருக்குது. கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். அது 3 கேட்டகரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாதாரணமாக யாருக்காவது ஏதாவது ஒரு நெஞ்சு வலி அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வயசானவங்க இல்லை முடியாதவங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகக்கூடிய வந்து பேஷண்ட் வியா ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது ஒரு வகை. அதுக்கப்புறம் வந்து பேசிக் டெக்னாலஜி பேசிக்காக இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, யாருக்காவது மூச்சு அடைச்சு அந்த கேஸு அந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர்லாம் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான வசதி இருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸு, அது ஒரு வகை. இன்னொன்று 3வது ஒரு வகை என்னன்னு பார்த்தோம்னா அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்டோடு இருக்கும். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்லை ரொம்பவுமே வந்து உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாலோ அவங்கள வந்து உயிருக்கு வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸு, இது 3வது வகை. இது அட்வான்ஸ் வகை. இந்த அட்வான்ஸ் வகையை பொறுத்த வரைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து இவங்கள்ட்ட கிடையவும் கிடையாது. சரிங்களா, ஏன்னு சொல்லி சொன்னோம்னா அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இவனுங்க போட்ட கணக்கெல்லாம் பார்த்தோம்னா இவனுங்க அரசாங்கமே இவங்கள்ட்ட பிச்சை எடுக்கணும் போல இருக்குது. அந்த மாதிரியான நிலையில தான் இவங்க கணக்கு போட்டிருக்கிறாங்க. கணக்கை பற்றி விவரிக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்டோட யாராவது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் என்பது இவங்களிடத்துல கிடையாது. அது அரசாங்கத்திட்ட மட்டும்தான் இருக்குது. இவங்களிடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா யாராவது முடியாதவங்க, யாராவது வந்து இயலாமல் இருக்கக்கூடியவங்க, அவங்கள ஒரு ஏரியாவில இருந்து இன்னொரு பக்கத்தில் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான அந்த மாதிரியான ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆம்புலன்ஸை இவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா ஒரு அணிவகுப்பு மாதிரி நடத்திக்கிட்டு அதை பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அணிவகுப்புக்கு மட்டும்தான் அவங்க ஆம்புலன்ஸ் பயன்படுத்துகிறாங்க, வேறு எதுக்குமே கிடையாது. நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு ஊர்லையுமே தமுக ஆம்புலன்ஸை கூட சில நேரத்தில் பார்த்துருப்பாங்க. ஆனால் டிஎன்டிஜே ஆம்புலன்ஸை பெரும் நேரத்தில் வந்து சென்னை சிட்டியில் கூட பார்க்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஏன் என்று சொன்னால் இவங்க ஆம்புலன்ஸை அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறது கிடையாது. வந்து சீன் போடுறதுக்கு மட்டும்தான். ஒரு நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் தமுகனுடைய ஆம்புலன்ஸ் வந்து நாதேஸ்வர நாடகத்தில் வந்துருச்சுன்னு சொல்லி கடந்து கொந்தளிச்சானுங்க. அது சம்பந்தமாக போட்டு வந்து வலைதளத்தில் வந்து செய்திகளை வந்து பரப்பிக்கிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு டிஎன்டிஜேனுடைய ஆம்புலன்ஸ் எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பகுதி எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம்னா நாதாரித்தனம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அணிவகுப்பு நடத்துறதுக்கும். என்ன பண்ணுவானுங்கன்னா ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு 2 இயக்கத்துக்கு மத்தியில் இவங்க இயக்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா அப்போ வந்து இந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்து வச்சிருவானுங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த சேப்பாக்கத்தில் கூட என்ன பண்ணப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் நமக்கும் அவங்களுக்கும் பெருநாள் தொகுதி சம்பந்தமாக பிரச்சனை வந்துருச்சு. முதல்ல அவங்க நடத்தணும், அப்புறம் நம்ம நடத்தணும்னு சொல்லி. அப்போ வந்து ரவுடிகள் எல்லாம் பொறுக்கிலாம் கூட்டிகிட்டு வந்துட்டு வெளி இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு அப்போ இந்த ஆம்புலன்ஸை கொண்டு வருவாங்க. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஏன்னா ஆம்புலன்ஸ் டிரைவரும் அந்த மாதிரி ஒரு அடியாள் வேலை பார்க்குற மாதிரி தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை தான் போட்டு வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி அந்த ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருப்பானுங்க. இதுக்கு தான் இது பயன்படுமே தவிர்த்து மற்றபடி வந்து இவனுங்க ஆம்புலன்ஸ் வந்து அப்படியே உயிர் காக்கக்கூடிய ஓடோடி போய் வந்து உயிர் காக்கக்கூடிய அந்த வேலையெல்லாம் இவங்களுடைய ஆம்புலன்ஸால் செய்யவும் முடியாது. அதுக்கு இவங்களுக்கு அனுமதியும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவர் ஒருத்தர் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனவருக்கு வந்து டிஎன்டிஜே ஆம்புலன்ஸ்லேயே கொண்டு போகலாம். அங்கே என்ன பக்கத்தில் இருக்கும், இதுதான் யதார்த்தம். ஒரு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் அங்கே பக்கத்தில் என்ன இருக்குமோ, பக்கத்தில் யாரை அழைக்க முடியுமோ அந்த ஆம்புலன்ஸை தான் கூப்பிட முடியுமே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போகக்கூடிய அந்த அளவுக்கு உண்டான வேலைகளை எல்லாம் செய்யவே முடியாது. இவங்க ஆம்புலன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து தகுதி வாய்ந்ததே கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு அறிவிப்பை போடுறானுங்க.
1,25,92,50. இப்போ இவங்க நடத்தக்கூடிய இந்த ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணம் செய்யக்கூடியதா இல்லாமல் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இணையதளத்தில் ஒரு அறிவிப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த இணையதளத்தில் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போட்டிருக்கிறாங்க. அந்த மாவட்டத்தினுடைய கணக்கு வழக்கை எடுத்து பாருங்க. 37 மாவட்டம் வருது. 37 மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தோம்னா சில நேரங்களில் 2 மாவட்டத்துக்கு ஒரே ஆம்புலன்ஸை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போகக்கூடிய ஆம்புலன்ஸ் என்பது தலைமை ஆம்புலன்ஸை பயன்படுத்துகிறாங்களே தவிர்த்து மற்றபடி வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸுகள் எல்லாம் அந்தந்த பகுதியில் பயன்படுத்தப்படுமே தவிர ஒரு ஊர்ல இருந்து எடுத்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போகக்கூடிய அந்த வேலைகளை செய்வது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி பயன்படுத்துவது அவர்கள் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது 2 மாவட்டத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸ் சில நேரங்களில் கூட வச்சு என்ன பண்ணுவானுங்க, அந்த பந்தா பண்றதை விட்டு போகாத சீன் போடுறது. அந்த மாதிரி 37 மாவட்டத்தை இந்த வலைதளத்தில் போட்டிருக்கிறாங்களா இல்லையா, தொடர்பு எண்களாக போட்டிருக்கிறாங்க. கணக்கே எடுத்துக்கிறோம். 37 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் எண்ணிக்கையை வச்சுக்கிறோம். 37 ஆம்புலன்ஸ் ஒன்றை இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த 37 ஆம்புலன்ஸை வந்து இந்த 1,25,92,50 வந்து வகுத்தோம்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து 3,40,325 கிலோமீட்டர் ஓடி இருக்கணும். அந்த மாதிரி ஓடி இருக்குமா? சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு ஆம்புலன்ஸு 3.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குமா இது வரைக்கும்? அந்த மாதிரி ஓடக்கூடிய அளவுக்கு உண்டான விஷயங்கள் உங்க இடத்துல இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. சரி, சில மாவட்டங்களில் 2 ஆம்புலன்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த வாய்ப்பையும் கொடுத்து இவங்கள்ட்ட வந்து சில இடங்கள்ல வந்து 2 ஆம்புலன்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50 ஆம்புலன்ஸ் பா. ஆனா நீ அணிவகுப்புன்னு வீடியோ போட்டிய அதுல வந்து 20லேருந்து 25க்குள்ளதான் காட்டுற. வலைதளத்தை எடுத்துக்கிட்டோம்னா 37 மாவட்டம் தான் போட்டிருக்கிற. 37 மாவட்டத்தில் மாவட்டத்துக்கு ஒண்ணுன்னு வச்சா கூட 37 ஆம்புலன்ஸ் தான் வருது. சரி, கொஞ்சம் அதிகபட்சமா சொல்றோம் 50 ஆம்புலன்ஸ் ஒன்றை இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த 50 ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதாவது வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 500 கிலோமீட்டர் ஓடுது. 500 கிலோமீட்டர் ஓடுதுன்னு சொல்லி சொன்னோம். அந்த 500 கிலோமீட்டர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 6000 கிலோமீட்டர் ஓடும் ஒரு ஆம்புலன்ஸ். ஒரு வருஷத்துக்கு 6000 கிலோமீட்டர்னா அப்ப இவனுங்க போட்டிருக்க அந்த கணக்கை அந்த 50 ஆம்புலன்ஸால வகுத்து போட்டோம்னா 40 வருஷம் ஓடி இருக்கணும் ஒரு ஆம்புலன்ஸும். இவங்க போட்டிருக்க கணக்கை வந்து நம்ம வகுத்து பார்த்தோம்னா. ஆனா அப்படி நிலைமை அப்படி இருக்குதா? அந்த மாதிரிலாம் கிடையாது. 500 கிலோமீட்டர்னு வச்சா கூட 500 கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் இவங்களுக்கு என்ன கிடையாது. ஒரு மாசத்துக்கு சுத்தி அந்த உள்ளுக்குள்ள லோக்கல்ல தான் ஓட்டுவாங்க. ஒரு சில நேரங்களில் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது, ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அங்க கொண்டு வந்து இந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி வைப்பானுங்களே தவிர மற்றபடி வந்து ஆம்புலன்ஸுக்கு உண்டான அதிகமான விஷயங்கள் அவங்களிடத்துல இல்லாத பொழுது என்ன பண்றானுங்க, இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து கணக்கு போட்டு என்ன பண்ணியிருக்கிறானுங்க, மக்களை நம்ப வைக்கணுமா. அதனாலதான் என்ன பண்றானுங்க, ஒரு 25,92,000 அந்த 50 இன்னும் இவங்களுடைய அந்த கள்ளத்தனம் என்பது போகவில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆம்புலன்ஸ் இவங்கள்ட்ட எப்ப வந்துச்சு? இந்த ஒரு 10 வருட காலமாக தானே. இந்த 10 வருடம் நீங்க பெரும்பாலான ஆம்புலன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் குறுகிய காலகட்டத்தில் வாங்கினது எல்லாம் புதுசா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷ காலகட்டத்தில் தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா பாக்கரனை வந்து நடவடிக்கை எடுக்க போகும் பொழுது ஜமாத்துல இருந்தது ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான். எப்ப அவர் நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு 13 வருஷம் இருக்குமா? ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருந்துச்சு. அந்த ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணப்படும், பயன்படுத்தப்படும். அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ஊருக்காக கொண்டு போய் பயன்படுத்தக்கூடிய முறை என்பது அவனிடத்துல இல்லாத பொழுது என்ன பண்றானுங்க, இந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுக்குறீங்களப்பா. நீங்க வந்து எல்லா ஆம்புலன்ஸையும் வீடியோ எடுத்து போட்டீங்கல்ல, அதே மாதிரி வீடியோ எடுத்து அந்த ஸ்பீடா மீட்டர் கிலோமீட்டரோட என்ன பண்ணு வீடியோ வெளியிடு பார்ப்போம். அப்ப வெளியிட்டு ஆமாப்பா 1,25,92,000 தான் ஓடி இருக்கு அப்படின்னு ஆதாரத்தோட அப்படி காட்டு பார்ப்போம். அந்த மாதிரி காட்ட முடியுமா உன்னால? புள்ளி விவரமா சொன்னீங்கல்ல 92,050 அப்படியே ஒவ்வொரு ஆம்புலன்ஸையும் நிப்பாடு, தலைமை ஆம்புலன்ஸு பாத்துக்கங்க, நம்பர் பிளேட்டை பாத்துக்கங்க, அப்படியே வீடியோ உள்ள கொண்டு போறோம், போய் ஸ்பீடா மீட்டரை பாருங்க, இது எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாருங்க. 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வண்டி ஓடி இருந்துச்சுன்னா அந்த வண்டி வண்டியா இருக்குமாங்கிறதே வந்து சந்தேகம். இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா வந்து அரசாங்கத்துக்கே 108க்கு இவங்க 108 தாண்டிட்டானுங்க, மிஞ்சிட்டானுங்க. அந்த மாதிரியான ஒரு கணக்கை வெளியிடக்கூடிய அளவுக்கு இவங்களோட நிலைமை இருக்குது.
3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வண்டி ஓடுதுன்னு சொல்லி சொன்னா அந்த வண்டி என்ன லட்சணத்துல இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் எல்லாம் புது புது வண்டியா இருக்கு. இந்த 4-5 வருஷத்துல 6-7 வருஷத்துல குள்ள வாங்கினது எல்லாம் அந்த 10 வருடத்துக்குள்ளதான் வாங்கினது. அப்ப நீ வந்து ஆதாரபூர்வமாக சொல்வதாக இருந்தா, தெளிவாக சொல்றதா இருந்தா, ஸ்பீடா மீட்டரையும் சேர்த்து போட்டோ போடாத. போட்டோ போட்டா கள்ளத்தனம் பண்ணிடுவீங்க. வீடியோ எடுத்து போடு பார்ப்போம். அப்ப வருதான்னு பார்ப்போம். 1,25,00,000 வருதான்னு பார்த்துருவோம். அப்ப இந்த மாதிரி மக்களை என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா முட்டாளாக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியா செய்யறாங்க. எங்க மாவட்டத்தை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸை புதுசா கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறானுங்க. நாங்க வந்து 2018 இருந்த வரைக்கும் ஒரே ஒரு ஈகோ வண்டின்னு ஒன்று ஜனாசா வண்டின்னு ஒருத்தர் வந்து ஓசியில கொடுத்துருந்தார் இலவசமாக. அதுல ஜனாசாவை தான் கொண்டு போக முடியும். ஆம்புலன்ஸ் சொல்லி சொன்னா உயிரோட இருக்கிற ஆளை தான் ஆம்புலன்ஸ்ல ஏற்றணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்ப ஆம்புலன்ஸ் ஏன்னா அப்பவே வந்து நாங்க ஜனாசா வண்டியாகவும் ஆம்புலன்ஸாகவும் பயன்படுத்தலாம்னு கேட்கும் பொழுது அந்த மாதிரி அனுமதி கிடையாதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்ப இப்ப எல்லாம் ஆம்புலன்ஸ் இந்த சீன் போடுறதுக்கு தான் அணிவகுப்பை காட்டுறானுங்களே, அதுக்காக தானே தவிர வேற அதை வச்சு வந்து பெரிய ஒரு சேவைன்னு சொல்லி சொன்னாலே இலவசமா செய்யறது. நீங்க போன் அடிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது இந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு கொண்டு போறதுக்கு இலவசமா கொண்டு போறாங்க மட்டும் கேளுங்க. அப்ப அந்த மாதிரிலாம் பண்றது கிடையாது, அந்த மாதிரி செய்யறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றானுங்கன்னா அது என்னமோ ஒரு பெரிய பில்டப் மாதிரி அப்படி அணிவகுப்பு. இந்த சமீபத்துல வந்து இந்த குடியரசு தினத்தை பார்த்துருப்பானுங்க. அதுல வந்து இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லி சொன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய என்னென்னமோ இந்த ரேடர் கிடார் என்னெல்லாம் வச்சிருக்கிறானுங்களோ, என்னென்ன இலவெல்லாம் இருக்கிறதோ வெளிநாட்டோட சண்டை போடுவதற்கு அதெல்லாம் அப்படி அணிவகுத்து கொண்டு போவாங்க. அதை எவனோ பார்த்துருக்கான், எவனோ ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். நம்ம கிட்ட என்ன இருக்குது? நம்ம கிட்ட வந்து தற்பெருமை இருக்குது, தலகணம் இருக்குது. அதை தாண்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆம்புலன்ஸ் கிடக்குது அங்கங்க ஒரு 30-35 ஆம்புலன்ஸ் தேரும். அப்ப அதை கொண்டு வந்து விடு, அதுக்கு ஒரு ஸ்பீச்சை போடு அப்படின்னு சொல்லி விட்டது தானே தவிர வேற எந்த வந்து புள்ளிவரமும் கிடையாது. எந்த ஒரு வண்டியும் 3 லட்சம் கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்கவும் செய்யாது, ஓடி இருக்க வாய்ப்பும் கிடையாது. நீங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வேணுமா ஏறி பாருங்க, அங்க இருக்கக்கூடிய சவரெல்லாம் ஏறி பாருங்க. அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறானுன்னு பார்த்தோம்னா மக்களை இப்பொழுதும் முட்டாளாக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அவங்க இடத்துல தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. இந்த ஒரு ஆம்புலன்ஸ் விஷயத்தையாவது சிந்திச்சு பாருங்கப்பா, ஒரு கேள்வியாக கேட்டு பாருங்கப்பா. இது ஏன் நம்ப வைக்கிறதுக்காக இப்படி போடணும்? ஒரு தோராயமா ஒரு போட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லையா? ஒரு 50 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணிடுவாங்க? என்ன கடந்து போயிடுவாங்க, குத்துமதிப்பா போடுறானுங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ப வைக்கணுமா? அது ஆட்டு மந்தையா இருக்கக்கூடியவன் வந்து சிந்திச்சிடக்கூடாதான். எப்பவுமே அவன் அல்லாஹ் அக்பர் போடக்கூடியவனா இருக்கணும், எந்த கேள்வியும் கேட்டுடக்கூடாது. அதுக்காக என்ன பண்றானுங்கன்னா 1,25,92,050 ஆட்டு மந்தையா இருக்கணும், நீ நம்பு அப்படின்னு சொல்லி போடக்கூடிய ஒரு என்ன பண்றோம், ஒரு இதை பார்க்கணும் வலைதளத்துல. அப்ப தொடர்ச்சியாக இதுதான் செஞ்சுட்டு இருக்க. இந்த லட்சக்கணக்கான மக்களும் அப்படிதான், லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடினார். அதை பத்தி வந்து அங்குலமாக பேசினா அது இன்னும் ரொம்ப இதா இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் முதல் கூட முடியுமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து இந்த எங்களுக்கு யாரு வந்து அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சாங்களோ அதே நபர் தான் வந்து அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சார். அவங்களிடத்துல நம்ம பேசும்போது கூட வந்து உள்ள ஏற்பாடு எப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஒரு இன்னொரு 1/2 மடங்கு கூட அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அது பிரச்சனை இல்லை, அது இருந்துட்டு போட்டோம். வந்து லட்சக்கணக்கான மக்களை நம்ப வைக்கிறது இவங்க போட்டானுங்க பாருங்க. ஒரு நம்பரு 99,999 போட்டானுங்க. அது ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, மக்களை வந்து முட்டாள்னே முடிவு பண்ணிட்டானுங்க. அதாவது ஒரு குத்து மதிப்பா போட்டாவது ஒரு 40,000 பேர் வந்தாங்க, ஒரு 30,000 பேர் வந்தாங்கன்னா அது தெரியாது, இல்ல ஒரு சொன்னா கூட பிரச்சனை கிடையாது. இவங்க எப்படி பண்றாங்க, நம்பணும், மக்கள் நம்ம சொல்றத அப்படியே வந்து அழுத்தம் திருத்தமா ஏத்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றது, இந்த மாதிரி வித்தியாசமான நம்பர்கள் எல்லாம் போட்டுட்டு இவங்க என்ன பண்ணிருக்கிறானுங்க, நம்ப வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து எடுத்திருக்கிறானுங்க. ஆனா சிந்திக்கக்கூடிய மக்கள் வந்து இதெல்லாம் ஏத்துக்கிறவே மாட்டாங்க. தௌஹீதை நேசிக்கக்கூடிய மக்கள் இவங்க நம்பவும் மாட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்களேன், இந்த மொபைல் டாய்லெட் அதை வந்து ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் போட்டானுங்க. மொத்தமே அது போட்டதே வந்து ஒரு 300-350 டாய்லெட் தான் போட்டிருக்கிறானுங்க. ஒரு 300-350 டாய்லெட் வந்து எவ்வளவு மக்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பாருங்க. அது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சிந்திச்சாலே போதும். அதே மாதிரி சேர்கள் போடல, சேர் போட்டா ஒரு ஆளை பிடிக்கக்கூடிய இடத்த வந்து கீழே உட்கார்ந்தா 2 பேர் பிடிச்சிருவாங்க. கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, அவங்க உட்காரக்கூடியவங்க சேர்ல உட்காரக்கூடிய 2 நபர்களுடைய அந்த இடத்த பிடிச்சிருவாங்க. இன்னும் ஒரு சகோதரர் கூட வந்து Facebookல போட்டிருந்தாரு, பயங்கரமா போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னு பார்த்தோம்னா, நம்ப வச்சிருக்கிறாங்களாம். என்ன நம்ப வச்சிருக்காங்களாம், கிளையினுடைய ஆட்டை நம்ப வச்சிருக்கிறாங்களாம். 1300 பஸ்ஸா,
4000 வேணாம், இவ்வளவு ஆட்டோ, அவ்வளவு பைக்கு. அப்ப இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, நம்ப வைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க. நம்ம அதான் கேட்கறோம். தீவு திடல்னு போட்டாங்கல்ல, தீவு திடலை போட்டாங்க, சிறுக்கு ஒழிப்பு மாநாடு போட்டாங்க. சிறுக்கு ஒழிப்பு மாநாடு போடப்பட்டது தான் இருக்கிறதுல டாப்பு. அந்த அளவுக்கு மக்கள் வந்தாங்களான்னு கேட்கும் பொழுது அதுல பாதி கூட இருக்காதுன்னாங்க. தீவு சிறுக்கு ஒழிப்பு மாநாடுல கிட்டத்தட்ட வந்து அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், லட்சக்கணக்கான மக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி தீவு திடலும் லட்சக்கணக்கான மக்கள் குழுமினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் எதற்கான உரிமைகளை கேட்பதற்காக, உரிமைகளை பெறுவதற்காக. லட்சக்கணக்கான மக்கள் முதல் குழும முடியுமாங்கிறத அடிப்படை அறிவை கூட சிந்திச்சோம்னா, அதே மாதிரி அந்த கொள்ள அளவு வந்து கரெக்டா வந்து கிடைச்சோம்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் பட்டவர்த்தனையாக தெரிஞ்சிடும். கணக்கு போட தெரிஞ்சவன், அதே மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து நிர்வாகத்துல இருக்கக்கூடியவன், அவனுங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் தொடர்ச்சியா நிர்வாகத்துல இருக்கிறாங்களோ, மாவட்ட நிர்வாகத்துல, மாநில நிர்வாகத்துல இருக்கிறாங்களோ, அவங்களுக்குலாம் தொன்று தொட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன அளவு, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, கையை வந்து விரிச்சு தான் பேசுவானுங்க. ஆனா கைக்குள்ள என்ன இருக்குதுங்கிறது நிர்வாகிகளுக்கு தெரியும். இந்த தீவு திடல் சம்பந்தமாகவும் சிறுகொழிப்பு மாநாடு சம்பந்தமாகவும் அதெல்லாம் பில்டப்புக்காக, நமக்கு எதிர்ப்புகள் இருக்கும் பொழுது இந்த உரிமைகளை பெறுவதற்காக, ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்காக, அதே மாதிரி வந்து நாங்கள் ஒரு பெருங்கூட்டமாக தான் இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்வதற்காக சொன்னதே தவிர எந்த ஒரு கூட்டத்திலையும் 1 லட்சம் மக்கள் எல்லாம் குழுவுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவுமே அரிது தான். அப்ப இந்த மாதிரி வந்து 1300 பஸ்ன்னு சொன்னதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதாடா அப்படின்னு கேட்கற மாதிரிதான் இருக்குது. நம்பாதவன்லாம் ரத்தம் கக்கி தான் சாவான் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்குது. 1300 பஸ்ஸுங்கிறத தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளவு பஸ் இந்த மாதிரி ஓடுதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்து டூரிஸ்ட் பஸ்ஸை அப்ப மொத்த பஸ்ஸையும் எனக்கு எடுத்துட்டானுங்களா, குத்தகைக்கு எடுத்துட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 4000 வேன் வேற. அப்ப இந்த அளவுக்கு வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பில்டப் தான். வலைதளத்தை எடுத்துக்கிட்டோம்னா எதை எடுத்துக்கிட்டாலும் பில்டப் பண்ணி பேசுறது. ஒரு ஆம்புலன்ஸ் விஷயத்த வந்து அழகா சிந்திச்சிருந்தாங்கனால இவனுடைய சிந்தனைக்கு என்ன பண்ணப்படும், அது வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான், விரிவை ஏற்படுத்துவான் என்பதை இந்த நேரத்தில் ஒரு தகவலுக்காக இது கூட ஒரு செய்தியாக தான் சொல்றேன். ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறதுக்கு வந்து தயாரா இல்லை. ஏன்னா அவனுக்கு பயனளிக்காது, பலனளிக்காது. அப்படி இருக்கும் பொழுது அதே நேரத்தில் வந்து சில மக்கள் வந்து நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பத்தகை மக்காவில் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து வந்து 200 பேர் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ, அதே மாதிரி சில நடுநிலையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரியா சிந்திக்க தெரியாம, சரியாக அதை அனலைஸ் பண்ண தெரியாம, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க, பேசுவாங்க. அவங்களுடைய சிந்தனைக்காக தான் இந்த பதிவை போட்டுக்கிறோமே தவிர வேற குற்றச்சாட்டை வச்சு உடனே அவங்க திருத்திக்கிட்டு எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டு, மக்களிடத்துல மன்னிப்பு கேட்டு, ஐயோ தெரியாம செஞ்சுட்டோங்க, இனிமேல் திருத்தி கொள்றோங்க அப்படிங்கிற அந்த இதுக்கெல்லாம் அவங்க வந்து என்ன கிடையாது, தகுதியும் கிடையாது. தலகணத்தினுடைய உச்சாணியில இருக்கக்கூடியவர்கள் அவங்க. அதனால வந்து இதை வந்து ஒரு தகவலாக தான் நம்ம என்ன பண்றோம், இதை பதிவு செய்கிறோம். ஒவ்வொரு வாகனமும் 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்தால், அதை ஆய்வு செய்து பார்த்தாலே இவனோட கள்ளத்தனம் பட்டவர்த்தனையாக என்ன பண்ணப்படும், காட்டப்படும். உடனே நாளைக்கு வீடியோ எடுத்து போடுவானுங்க. அந்த தலைமையினுடைய ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் வச்சிருக்கிறானுங்கல்ல, அதை மட்டும் ஒரு வீடியோ எடுத்து போடுவானுங்க. அதை மட்டும் வெளியூருக்கு பயன்படுத்துறானுங்க, அது வேற விஷயம். அது மட்டும் என்ன பண்ணுவானுங்க, எல்லா ஊருக்கும் கொண்டு போவானுங்க. மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா ஆம்புலன்ஸும் அங்க அருகாமையில் இருக்கக்கூடிய, அதுவே முடிவு பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம போகணும், 50 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகணும், 30 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட ரீதியாக முடிவு பண்ணி வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவார்கள் என்பதை ஒரு தகவலாக கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த அலப்பறையை வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நிறைவு செய்கிறோம். வாயிரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.